கிறிஸ்துக்குள்ளான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு இசை கூட இந்த கலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னா, லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதார்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்ட்டு சொல்லப்படுறார். எல்லாருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இல்லை நம்ம அப்போ நம்ம யோசிப்போம், நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, இல்லை நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொன்னா யார் தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆமா, இந்த நபர்கிட்ட கேட்டா இந்த பதில் வரும், இந்த நபர்கிட்ட கேட்டா தருவாங்க, ஆனா இதை சொல்லிட்டு தருவாங்க. அப்படிலாம் இருக்குல்ல, நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால நம்ம சில நேரத்துல நம்ம நம்பிக்கையா ஒருத்தவங்க எப்ப சொல்லுவாங்க, முன்னாடி சிஸ்டர் உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நீங்க தயங்காம எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையில நம்ம என்ன செய்வோம், தொலைபேசியில் அவங்கள தொடர்பு கொள்ளும்போது ஐயோ சாரி சிஸ்டர், சாரி பிரதர், நேத்து கேட்டு நீங்க கொடுத்துருப்பேன் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம கேட்கறதற்கு ஏதாவது என்னது மனுஷர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொன்னா அது இப்படிப்பட்ட பதில்களை நாம் பெறுவதற்கும் என்ன செய்யணுமா, நம்மை தயார்படுத்தி கொள்ளணும். கேட்கறதெல்லாம் கண்டிப்பா கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா மனுஷர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்ற மாட்டோம். ஆனால் அதே சமயத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், யாரு பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறேன். ஏன் பரிசுத்தாவை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் என்ன செய்வாரா, உங்களை சகல சத்தியத்திலோ நடத்துவார். நம்ம எப்படி உண்மையா இருக்கணும் நடத்துவார், நம்ம எப்படி கீழ்ப்படிந்திருக்கணும் நடத்துவார். நம்முடைய மெல்லிய சத்தத்தினால் நம்மோடு பேசுவார். தவறுகள் செய்யும் பொழுது அவர் நம்மை உணர்த்துவார், நம்முடைய தப்பிதங்களை அவர் உணர்த்துவார். அதனால் நம்ம கேட்டு என்னத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, உலக பிரகமான பொருட்களை அல்ல, ஆவியானவரை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் பொழுது நான் உங்களுக்கு பரிசுத்தாவியை தரமாட்டேனா, நீங்க நல்வழியா இருக்கணும் நான் உங்களுக்கு தரமாட்டேனா, உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்து வாழணும், நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வாழணுன்றதுக்கான ஆவியானவர் நான் உங்களுக்கு தரமாட்டேனா. ஆனா நாம தான் என்ன செய்யணுமா, கேட்கணும். கேட்டா நமக்கு கண்டிப்பா கிடைக்கிற பொருள், நம்ம கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். உடனே கிடைக்கிறது எது அப்படின்னு சொன்னா ஆவியானுடைய ஒத்தாசை தான். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம கேட்ட உடனே கிடைக்கும். சில காரியங்கள் நம்ம கேட்போம், ஆனால் அது நமக்கு உடனே கிடைக்காது. ஏன்னா அது தெரியும் ஆண்டவருக்கு அது இப்போ அவளுக்கு தேவையில்லை, இப்போ அது அந்த மகனுக்கு அது தேவையில்லை, அந்த மகளுக்கு அது தேவையில்லை. தேவை இருந்துச்சுன்னா உடனே அவர் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதெல்லாம் செய்கிறீங்கன்னா என் பிள்ளைக்கு நான் எப்படி செய்யாமல் இருப்பேன். நீங்கள் ஆவியானவர் என்கிட்ட கேட்டுங்க, நான் உங்களுக்கு அனுப்புவேன். இன்னைக்கு நமக்கு வருகிற ஒரே பெரிய பெரிய பலன் அல்லது பெரிய சொல்லுவாங்கள்ல பாடி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு எந்த ஆபத்து வராமல் பார்த்துக்குவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அமைச்சர்கள்லாம் போகும்பொழுது, லீடர்ஸ் போகும்பொழுது என்ன செய்வாங்க, சைட்லேயே அப்படியே போவாங்க, பிளாக் கேட்ஸ் மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஆபத்து வராமல். ஒருத்தர் போவாங்க, 2 பேர் சுற்றி பார்ப்பாங்க, பின்னாடி பார்ப்பாங்க, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. அதே போல தான் ஆவியானவர் நம்முடைய போகிற பாதையில் சாத்தான் நம்ம எந்த பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ண போகிறான், அப்போ அதை தடுப்பதற்காக ஆவியானவர் நம்மை வழி நடத்துவதற்காக, ஆண்டோடைய அன்பை குறித்து புரிந்து கொள்வதற்காக, நீதியும் நியாயத்தையும் குறித்து நம்ம புரிந்து கொள்வதற்காக, தேவனுடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்காக, இதுக்கெல்லாம் என்ன தேவை, தேவ ஆவியானுடைய ஒத்தாசை தேவை. அந்த ஆவியானவர் ஒத்தாசையை நம்ம வேணும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட கேட்கணுமா, இயேசுப்பட்ட கேளுங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஆவியானவர் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் நல்வழிப்படுத்துங்க, எங்களுடைய தேவைகளை சந்தித்தாங்க. எல்லாத்துக்கும் என்னது, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் என்னது ரொம்ப ஆவலோடு காத்துக்கோங்க. இந்த பிள்ளைங்க யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது, தவறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் நம்மை நல்வழிப்படுத்த காத்துட்ருக்காரு. ஒவ்வொரு முக்கியமான ஊழிய பணி நம்ம தொடங்கும் பொழுதும், அது ஒரு முக்கியமான வேலையில தொடங்கும் பொழுதும் என்ன செய்யணுமா, ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு தேவ ஒத்தாசைக்காகவும் ஆவியானுடைய வழி நடத்தலுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னால் ஆவியானவர் நம்மோடு கூட வரும்போது நம்ம இப்போ செய்கிற காரியங்களை அவர் நல்வழிப்படுத்துவார். அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான பலத்தை கொடுப்பாங்க, அவர் நம்மை ஊக்குவிப்பாங்க. ஒருவேளை தவறுதான போகணும்னு சொன்னால் அதையும் நமக்கு அவர் உணர்த்துவார். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்தேவானை கல்லெறிவாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்,
ஆவியானவருக்காக வேண்டுவார். அதை தாங்கிட்டுன்னு சொல்லுவார், இவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதான் ஆவியானவருடைய காரியங்களாக இருக்கிறது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு என்ன செஞ்சாரு? பேதுரு தேவனுடைய வார்த்தையை ரொம்ப வல்லமையாய் பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆவியானவர் உங்க இடத்துல வரும்போது நம்ம என்ன செய்வோமா? ரொம்ப தைரியமாக அவர் நமக்கு அதிக ஒத்தாசையும் பலனுமா இருக்கிறாரு. அவரை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அதை கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். கேட்கிற யாவருக்கு அவர் என்ன செய்ய தர காத்திருக்கார். இன்னைக்கு நீங்கள் ஆவியானுடைய வரத்தை கேளுங்க. ஆவியான எங்களோடு கூட எப்போதும் இருக்கணும். அவர் மனம் கசந்து போகிற அளவுக்கு நாங்கள் காரியங்களை செய்யாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாவ முழங்காலை மடக்கி தீங்கான இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்போமா? அப்பொழுது நம்ம ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பாவிகளாகிய நாங்கள் சுவாமி எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர வேண்டும் யோசித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நியாயத்தோடு இருப்பதற்கு ஆண்டவரே ஆவியானவரை எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த ஆவியானவர் எனக்கு இல்லையே, இந்த ஆவியானோட ஒத்தாசை எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி யாராவது வேலையில் ஜெபிப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோட ரெட்டிப்பான மடங்காக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும், அவர் செய்கிற காரியங்கள் நாமம் விளங்கத்தக்கதாகவும் நாமம் பிரஸ்தாபப்படத்தக்கதாகவும் கிருபை செய்யுங்க. அதிசயங்கள்லாம் விவரிக்கிற நாமமாக எல்லா இடத்துலையும் சொல்லத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நீர் ஒருவர் மாத்திரமே அதிகாரம் உடையவராக இருக்கு என்பதை நாங்கள் உணர்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறோம் நீர் ஆண்டவரே. அண்ட சராசரனுடைய கரத்தில் இருக்கிற சாமி. ஆண்டவரே, சூரியனை பார்த்து நில் என்றால் அது நிற்பதற்கு நிற்கும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது உடைய கரத்தின் கிரியை கர்த்தாவே, அது உமக்கு கீழ்ப்படியோர் ராஜா. ஆண்டவரே, காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாக இரு என்று சொன்னவரே, அதே போல யாராவது பிரச்சனை இல்லை கஷ்டத்தில் கண்ணீரில் இருப்பாங்கன்னு சொன்னால் ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு அமைதியாக இரு, அவளை தொந்தரவு செய்யாது என்று சொல்லி அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் நீக்கி ஆண்டவர்களை வழிநடத்துங்க சாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க சாமி. இப்படியே ராஜ்யம் வரும் பொழுது இவருக்காக காத்திருந்த இவரை எங்கள் ரட்சகர்கள் களி கூறும் என்று சொல்கிற அந்த கூட்டத்தில் நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய சபைகளும் நண்பர்களும் உறவினர்களுமாக உம்மை துதித்து எதிர்கொண்டு வருகிற அந்த பாக்கியத்தினை எங்களுக்கு தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.